நமசிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்பொழுது திரு எடப்பாடியார் அவர்கள் ஜாதகம், முன்னாள் முதல்வர், முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், அவருடைய ஜாதகத்தை இப்ப பேச போறேன். என்ன சொல்லுதுன்னு. அதாவது இப்ப இவருடைய ஜாதகம் ஏற்கனவே அரசியல்ல 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். அதனால கட்சிக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன். ஏன்னா கட்சி 72ல கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப ஜென்ம ராசியில சனி போறார். ஜென்ம ராசியில யாருக்குமே சனி போகும்போது, கட்சி ஜாதகத்துக்கு சொல்றேன், இவரு ஜாதகத்துக்கு இல்ல, கட்சி ஜாதகத்துக்கு 72ல கட்சி ஆரம்பிச்சாங்க. ஜென்ம காலங்கள்ல சனி உள்ள நுழையும் போது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு அழுத்ததான் செய்யும். கட்சியை ஒரு பதம் பார்த்துருச்சு, பூட்டு போட்டது, கட்சியை வழக்குகளை சந்திச்சது, அந்த வழக்குகள்ல வெற்றி பெற்றது, இது எல்லாமே கட்சியினுடைய அமைப்பு. இப்ப அந்த கட்சிக்கு நேரம் நல்லா ஆயிடுச்சு. எப்பன்னா இப்ப குரு வரார், இன்னும் ஒரு வாரங்கள்ல குரு பயிற்சி ஆகிறார். அப்ப கட்சியினுடைய பலம் இன்னும் அதிகமான பலம் வரும். அதாவது உக்ர பலமா ஒரு அமைப்புல கட்சி செயல்படும். கட்சி அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் உடைக்க முடியாதுங்க. ஒரு கட்சி பலமா இருக்கிற வரைக்கும் அதனுடைய பேரு, புகழ், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கட்சி 54 ஆண்டுகள் பயணித்திருக்குது. 54 ஆண்டுகள்ல எத்தனை கட்சிகள் வந்திருக்கு, எத்தனை கட்சிகள் காணாம போயிருக்கு, அதை கொஞ்சம் நினைக்கணும். அப்ப இந்த கட்சியை எடுத்து நடத்த ஜெயலலிதா வந்திருக்காங்க, எம்ஜிஆர் வந்திருக்காங்க, கட்சியை வழி நடத்திருக்காங்க. இப்ப எம்ஜிஆர் உடைய வைஃபும் அவங்களும் நடத்திருக்காங்க, அந்த அம்மா ஜானகி அம்மா. இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே சமயத்துல 54 ஆண்டுகள் இந்த கட்சி உருவாகி போயிட்டு இருக்கு. ஒண்ணு, பொன்விழா கண்ட கட்சி. இது நேத்தோ இன்னைக்கோ முளைச்ச காலம் கிடையாது. பொன்விழா கண்ட கட்சி. இந்த கட்சி அதாவது எப்படின்னா, தர்மத்தை ஊட்டி வளர்த்தது. அதாவது தர்மங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, மத்த எல்லாமே விலை கொடுத்து வாங்கிடலாம். பசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, உணவு. அதாவது உணவளிப்பவன் இறைவன் ஆவான்னு ஒரு விதி இருக்கு. அப்ப இறைவனுக்கு சமமான ஒரு கட்சியை தான் நம்ம எடுத்துக்க முடியும். பல பேரை வாழ வச்சிருக்கு. இன்னைக்கும் எம்ஜிஆர் உடைய பொருள் எல்லாமே கீழே போட்டு போயிட்டார். எல்லாரும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் ஒண்ணு எடுத்துக்கிட்டு போகல. அதுமாதிரி ஜெயலலிதா கூட, அந்த அம்மாவும் சரி, இன்னைக்கு இந்த கட்சியை வழி நடத்துறாங்க, எல்லாமே அப்படி போட்டு போயிட்டாங்க. அவங்க ஒன்னும் எடுத்துட்டு போகல. எதுக்காக சொல்ல வரேன்னா, எதுவுமே நிலை கிடையாது, இதான் ஒரு விதி. ஆனா இந்த கட்சி தர்மம் பண்ணிருக்கு. இந்த கட்சியெல்லாம் உடைக்க முடியாது. ஆனால்தான் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே அமெரிக்கால ஜெயிச்சார். ஜெயிச்சு மீண்டும் முதல்வர் ஆனார். இதுதான் விதி. அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. தர்மத்தெல்லாம் தலை காத்துது. இதுதான் விதி. அதனால அந்த கட்சி யாரும் உடைக்க முடியாது. உடைக்கணும்னு முடிவு பண்ணா கூட வாய்ப்பே கிடையாது. இதுதான். இப்ப அந்த கட்சிக்கு குரு இப்ப 7 கட்சியை பார்க்க போறார். அந்த குரு உச்சபலம் பெற்று சந்திரனை பார்க்க போறார். இது மகர ராசியில திருவோண நட்சத்திர உதயமாச்சு. அதாவது சவண நட்சத்திரம் சொல்லுவாங்க, பெருமாளுக்குரிய நட்சத்திரம். உலகளந்த பெருமாள் இருக்காரு, அந்த நட்சத்திரம். இது புனிதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை இப்ப குரு பார்க்க போறார். ஜனன காலத்துல இந்த குரு லக்னாதிபதி. லக்னத்துக்கு 2 கூடிய இடம்தான் சனியுடைய வீடு. அப்ப அந்த சனியுடைய வீட்டினுடைய அதிபதி யாருன்னா சனி. அந்த வீட்டுக்கு உடையவர் இந்த ராசிக்கு 6லயும், இந்த லக்னத்துக்கு 6லயும், ராசிக்கு 5லயும் இருப்பாங்க. ஜனனகால ஜாதகத்துல பலமா இருப்பாங்க. வக்ரம் எல்லாம் பெற மாட்டாங்க, பலமா இருக்காங்க. 2 கூடிய வக்ரம் பெறக்கூடாது. இவருடைய ஜாதகப்படி, கட்சியுடைய ஜாதகப்படி பலமா இருக்கனால இப்ப மீண்டும் குரு வர்றது சாதாரண விஷயம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குரு வரார். இப்ப ராசியை பார்க்கிறார், ராசி நாதனியம் பார்க்கிறார். 9வது பார்வையா மகர ராசிக்கு ராசி நாதனியம் பார்க்கிறாரு, ராசியும் பார்க்கிறார். ஒண்ணு, இந்த ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். லாபம், எண்ணற்ற லாபங்கள். அதனால இந்த கட்சி பிரம்மாண்டமா இருக்கும். பெருமைக்காக சொல்லல, உண்மையா அதுதான். இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம். தர்மத்தின் வாயிலாக இதுதான் உண்மை. அதனால இந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி உபஜயசானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்காரு.
இப்ப குரு வந்து ராசிக்கு 7ல வருவார். எப்பயுமே குரு வந்து 5, 7, 9, 11 இந்த 5 அந்த 2, 5, 7, 9, 11 இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. 12 ராசியில 5 வீட்டுல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு யோகம். அது இது மகாசக்தி யோகம் சொல்லுவாங்க இந்த யோகத்தை. அதனால குரு வந்து உச்ச பலத்தோட பார்க்கறது பிரமாதமான ஒரு யோகம். 72ல இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வந்து இப்ப யாரோட ஜாதகம் சொல்ல போறேன்னா, இப்ப அந்த கட்சியினுடைய இப்ப யாரு வழி நடத்துறாங்க, திரு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர், அவருடைய விதி என்ன சொல்லுதுங்கிறத இந்த ஜோதிடம் இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இவருடைய ஜாதகம், இவருடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, இவருடைய லக்னம் மிதுன லக்னம், லக்னத்துல குரு, கேது இருக்கார். கேது ஞான மோட்சக்காரகன், அறிவாளி. இந்த இடத்துல கேது இருக்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம். எப்பயுமே லக்னத்துல கேது இருக்கிறது வரவேற்புக்குரியது. ஆனாதான் ராகு கேதுலயே மிக சிறப்பான கிரகங்கள் ராகு கேது தான் பாம்புகள்லயே. ஆனாதான் இதுக்கு ஒரு பாடலே சொல்றான், சனியை விட செவ்வாயை விட சூரியனை விட குருவை விட இவங்க எல்லாத்த விட வலிமையானது பாம்புகள் தான். அதுக்குதான் பாடலும் ஒண்ணு சொல்லப்படுது. செய்யும் புந்தி தனக்கதிகம். செய்யும் புந்தினா புதன், புதனுக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது சனி. எவ்வளவு லைனா வருது பாருங்க அந்த பாடல். செய்யும் புந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனி வலி வதனை விட அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தன்னில் வெள்ளி வலியன், அவனே சோமன் மிக ஐயன், சசிக்கு கதிர் வலிது, பானவர்க்கு பாம்பே வலிதுன்றான். கிரகங்கள்லயே நாங்க தாண்டா பவரு. ஆனா தாண்டா சிவனுக்கே நாங்க பாய்சனை கொடுத்து டெஸ்ட் பார்த்த பரம்பரை. அதனால சிவனுக்கு நாங்க கட்டுப்பட்டவங்க. அதனால நாங்க என்ன முடிவு பண்றோமோ அதுதான் விதி. கிரகங்கள்ல நாங்க தான் வலிமையானவர்கள். அதனால தான் நாங்க எந்த வீட்டுல இருக்கிறோமோ அந்த வீட்டு பலனும், எந்த கிரகம் எங்களோட தொடர்பு கொள்ளுதோ அந்த வீட்டு பலனையும், தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய அமைப்பும், இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சுதான் நாங்க அவங்களுக்கு யோகத்தை செய்வோம். அவன் தர்மம் பண்ணியிருந்தா தர்மம், கர்மம் பண்ணியிருந்தா கர்ம பலனை கொடுத்துட்டு போயிடுவோம். இதான் விதி. யார் நாங்க எதை நினைச்சாலும் புகழ் உச்சி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு இந்த ராகு சொல்லாம சொல்லுது. ஆனாதான் கால சர்ப யோகம், கால சர்ப விபரீதம், கால சர்ப அவயோகம், இது எல்லாமே அதுக்குள்ளதான் நிற்குது. அதனால அவருக்கு எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த பார்வையும் கிடையாது. சில பேர் 11ஆம் இடத்தை பாக்குது, 3ஆம் இடத்தை பாக்குதுன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்வைலாம் கிடையாது. அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டினுடைய அமைப்பு தான். இவரு சாரம் தான். இவரு சாரம் இருக்கு, 3 சாரம் இருக்கு. அது மாதிரி கேதுக்கு 3 சாரம் இருக்கு. அந்த சாரத்தின் வழியாதான் அந்த பலனு ஒரு அமைப்பு உண்டு. அது உண்மைதான். அது மாதிரி இவருக்கு ஆதிபத்தியங்கிறது ஒண்ணுமே இல்லை. சொந்த வீடு இருந்தா தானே ஆதிபத்தியம் இருக்கும். ஆதிபத்தியத்துக்கு இவருக்கும் சம்பந்தமே கிடையாது, சொந்த வீடே இல்லை. ஆனால் இவருடைய பலன், கர்ம பலன் இருக்கு இல்லையா, இவருடைய நட்சத்திரத்தின் வழியா தான் கொடுப்பார். அதனால இந்த ராகு கேது இருக்கிறது நல்லது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இந்த லக்னத்துக்கு, அதாவது எப்படின்னா மிதுன லக்னத்துக்கு 6ல செவ்வாய் இருக்குது, பெரிய ஒரு சிறப்பு. கூறும் 6ஆம் இடத்தில் கொடிய கொள் நிற்க, தாளிலும் தடைக்கல் பூண்டு தடைப்படும், காவலிலா நாடுமே புலரும் போற்றும், நன்னிடத்தில் கீர்த்திமானாய், தேல் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடாத திடவானான்றான். அப்ப அந்த தேளு பாம்பு அங்க இருந்தா கூட ஒண்ணு செய்யாதுன்றான். ஏன்னா செவ்வாயே விருச்சகத்துக்கு அதிபதி. விருச்சகம் என்பது தேளு. அந்த விஷச்சந்து இருக்கிற இடத்துல அந்த பாவின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை ஆட்சி பலம் பெற்றிருக்குது, சிறந்த ராஜயோகம் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது சனி உச்ச பலம் பெற்றிருக்காரு. இந்த லக்னத்துக்கு சனி 5, 9க்குரியவர். இந்த லக்னத்துக்கு சனி 8, 9க்குரியவர். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் வந்து 5க்குரியவர். அந்த சுக்கிரன் 5க்குரியவரா இருந்தாலும் சூரியனோட இருக்கார் தொடர்புல. லக்னத்துக்கு 10ல திக்பலம் பெற்றிருக்காரு. சூரியன் லக்னத்துக்கு மறையக்கூடாது. மீண்டும் சொல்றேன், சூரியன் லக்னத்துக்கு மறையக்கூடாது, அவரோட சொந்த வீட்டுக்கு மறையக்கூடாது. இதான் விதி. ஆனா மறைஞ்சிருக்காரு. ஆனா சுக்கிரன் அவரோட இருக்காரு இல்லையா, இது மாலயா யோகம். சுக்கிரன் அவரு தொடர்புல இருக்கும்போது சூரியனுக்கு மறைவு கிடையாது, சூரியன் பலமாயிட்டார். அப்ப திக்பலத்துல சூரியன் பலமா இருக்காரு. அது யாரால பலமா இருக்காருன்னா சுக்கிரனால பலமா இருக்காரு. இதுதான் விதி. அப்ப இந்த அமைப்பு எப்படி சொல்றான் பாருங்க, ஒவ்வொரு விதிக்கு 100 விதி விலக்குகள் உண்டு. இதுதான் பலன், இதுதான் ஜோதிடம்னு எவராலையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், இதான் விதி. அப்ப சுக்கிரன் இங்க பலம் பெற்று மாலயா யோகத்துல இருக்கிறதுனால, ஏன்னா 5 குடையவர் அவரு, 5 குடையவர் 10ல இருக்குது, ஒரு பெரிய சிறப்பு. கேந்திரத்துல இருக்குது. அதுக்கு ஒரு பாடல் சொல்றான் பாருங்க, சுக்கிர வாகன தானாதிபதி. இதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அந்த பாடல்ல.
வாகன தானாதிபதி மருவமனைக்கு ஒரு 10ஆம் இடத்தேன் ஏக வீட்டுக்கு இறைவனை கூடி யோகவான் வெகு பூமிக்கு அரசனே வாகனநாதன் 4 வந்தில் ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை கஷேத்திரம் நல்ல வீடும் வாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் வருஷ சுத்தம் நீடித்த ஆயுள் சொந்த வீடு சொந்த இடம் சொந்த உறவு மக்கள் எல்லாரையும் நான் கொடுப்பேன்றான். ஏன்னா வெகுஜன தொடர்புக்கு அதிபதி யாருன்னா சனி இங்க பலமா இருக்காரு. கம்யூனிகேஷன் அதிபதி அவர்தான். அப்ப அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பூரா சனி வந்து 8க்கும் 9க்கும் உடையவர். அட்டமாதிபதி அவர் தான் 8க்கும் 9க்கும் உடையவர். அந்த அட்டமாதிபதிக்கும் ஒரு பாடம் சொல்றான். அட்டமாதிபல் ஆயுள் காரகன் திட்டகேந்திரம் திரிகோணமேடி தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமா ஆயுள்ன்றான். தீர்க்கமான ஆயுள இந்த சனி கொடுத்தாகணும். அப்ப அந்த சனி யோக பலனை தான் கொடுக்கிறார். அதனால அந்த தப்பே இல்லை. அதுக்கு அடுத்தது குரு லக்னத்துக்கு 12ல மறையலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி மறைஞ்சாதான் அவர் யோகத்தை செய்வார். இதுல 12ஆம் இடத்துல மறைஞ்சு யோகத்தை செய்யறார். அதனால இது வரவேற்புக்குரிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்தது புதன், இந்த ராசிக்கு அதிபதி புதன் யாரோட வீட்டுல இருக்காரு? சனியோட வீட்டுல இருக்காரு. சனி உச்ச பலத்துல இருக்காரு. அப்ப 5, 9க்குரிய சுபர் பாவராயணம் மிஞ்சு பலன் செய்கின்றாங்க. புதன் இங்க பலமாயிட்டார். அவர் லக்னாதிபதி ராசியாதிபதி ஆயிடுறார். 2 ஆதிபத்தியத்துக்கும் அவர் ஒருத்தரே புதனே வரார். 10ஆம் இடத்துக்கும் ராசி அதிபதியும் அவரே வரனால 2 அமைப்புக்கும் அவரே வரார். அப்ப புதன் யோகாதிபதி, சூரியன் ஒரு அமைப்புல யோகாதிபதி ஆயிடுறாரு, சந்திரன் ஒரு யோகாதிபதி, சுக்கிரன் ஒரு யோகாதிபதி ஆயிடுறாரு. அதனால 5, 9க்குரிய சுபர் பாவராயணம் மிஞ்சும் பலன் செய்கின்றது ஒரு அதிகாரம் சொல்லுது. அப்ப புண்ணியாதிபதிகள்ல இங்க பலமா இருக்கனால அவர் பேரு புகழ் இனிமேல் தான் அவருக்கு உயரும். இதுதான் விதி. இப்ப குருவன் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றாரு, கன்னிக்கு. லாபஸ்தானத்துல கண்ணில வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இதே எலெக்ஷனை இன்னைக்கு நடத்தினா இவர் தாங்க முதலமைச்சர். இதாங்க விதி. 10ஆம் இடத்துல போய் எலெக்ஷன் நடக்கும்போது இவருக்கு குரு 10ல பதவி, ஈசனார் ஒரு 10லே தலை 8லே இருந்துன்றதுனா ஈசனுக்கே 10ல வரும்போதுதான் பதவியை திறந்தார். அதனாலதான் இவர் வலைதளங்கள்ல கூட இவருக்கு நான் முதன்மையா சொல்லவே இல்லை. ஏன்னா டிசம்பர் மாதம் போன வருஷம் டிசம்பர்லயே எலெக்ஷன் வச்சா இவர் தாங்க முதலமைச்சர். இன்னைக்கு வைங்க, குரு இப்ப இன்னொரு 10 நாள்ல வெளியே வராரு. வெளியே வந்த உடனே 11க்கு குரு வந்துருவார். அப்ப சொல்லுங்க, ராசிக்கு 11ல வந்துடுறாரு. இப்ப ஜாதகமும் நல்லா இருக்கு, பொது கோச்சரமும் நல்லா இருக்கு, கிரகங்களும் நல்லா இருக்கு, ராகும் 6ல. இதுனா சாதாரண விஷயமா? இன்னைக்கு பாருங்க, உயர்வான இடத்துக்கு வர போறாரு. நீங்களாம் பார்க்கதான் போறீங்க. இவராடா அவருன்னு அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே சாதாரணமான எடை போட்டுற முடியாது. இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க மேல போவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்க. இது வாழ்க்கை சக்கரம் மாத்தி மாத்தி சுத்தும். ஆனா இதே எலெக்ஷனை இன்னைக்கு வைங்க, குரு வந்த பிறகு இவர் தாங்க முதலமைச்சர். எழுதி வச்சுங்க, விதி அப்படியே தீர்ப்பு. இதுதான் விதி. விதிக்கு எவரும் தப்புவதில்லை, காலத்தை எவரும் வெல்லுவதில்லை, ஈசனை தவிர. இதுதான் விதி. அதனால இந்த ஜாதகம் உயர்வான ஜாதகம். அதனால இந்த ஜாதகத்துல குறை என்பது கிடையாது. சுக்கிர மாளவியா யோகத்துல இருக்காரு, நல்ல ஒரு அமைப்புல இருக்காரு. விதி விதி விளக்கு, விதி விளக்கு விதி ஆகாதுன்னு ஒரு விதி இருக்கு ஒண்ணுக்கும். அதனால இந்த விதி அமைப்பு எல்லாமே இவருக்கு நல்லா இருக்கனால, அமைப்பு நல்லா இருக்கனால, கிரக அமைப்பு நல்லா இருக்க, பொது கோச்சரமும் நல்லா இருக்கனால, ஜனகால ஜாதகத்துல இப்ப புதன் தசையில சுக்கிர புத்தியும் இப்ப போயிட்டு இருக்கு. அதுவும் யோகம்தான். எல்லாமே ஒரு அமைப்புல வரும்போது பேரு புகழ் சந்தோஷம், இவர் இழந்த பேரு புகழ் சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த ஒரு வருஷத்துல சரி கட்டுவாருங்க. நீங்க பாருங்க, இதாங்க விதி. அதிமுக கட்சி ஜாதகமா பலமா இருக்கு, அது ஒரு அமைப்பு, அது ஒரு யோகம். இப்ப இது ஒரு யோகம். இரு யோகமும் பலம் பெறதுனால மக்கள் ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் அனைவரும் இது குதூகலமா இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஜோதிடர் சிவகுரு சொல்றேன்னு நினைக்காதீங்க, கர்மப்படி இதுதான் உண்மை. ஓம் நம சிவாய்.